நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்திருந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பவுல் நியாயப்பிரமாணத்தை பற்றி அநேக சத்தியங்களை எழுதுகிறார். ஒரு சிலர் நியாயப்பிரமாணத்தை தவறாக வியாக்கியானம் பண்ணிவிடுகிறார்கள். எல்லா தீமைக்கும் நியாயப்பிரமாணமே காரணமாக இருக்கிறது என்று ஒரு சிலர் அதை ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து சரியான விளக்கம் கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே என்று எழுதுகிறார். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. கற்பனை பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. சட்டங்கள் சட்டம் இயற்றுபவரின் சுபாவத்தை பிரதிபலிக்கும். நியாயப்பிரமாணத்தில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவனுடைய குணாதிசயம் வெளிப்படும். தேவனே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். அவர் பரிசுத்தர், நீதிபரர், நல்லவர். அவரைப் போலவே அவருடைய நியாயப்பிரமாணமும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. தேவனுடைய வழிகள் எப்போதுமே சரியானது. மனுஷருடைய நன்மைக்காகவே தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் தன்னுடைய திட்டத்தில் நன்மையாகவே இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு அது நன்மை செய்கிறது. மெய்யான கிருபை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை பற்றிய நற்சாட்சியும் இருக்கும். நியாயப்பிரமாணத்தில் தேவனுடைய கிருபை வெளிப்படுவதனால் அது பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் விளைவுகளும் ஆவிக்குரியவை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளும் ஆவிக்குரியவை. நியாயப்பிரமாணம் மனுஷருடைய ஆவிகளையும் ஆத்துமாக்களையும் சென்றடைகிறது. நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய 3 பகுதிகளும் உடையவனே மனுஷன். மனுஷனுடைய முக்கியமான பகுதி அவனுடைய ஆவி. மனுஷனுடைய மேன்மையான பகுதி அவனுடைய ஆத்மா. ஆகையினால் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணமானது அவனுடைய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமாய் இருக்கிறது. தேவனுடைய பிரமாணமே மற்ற எல்லா பிரமாணங்களுக்கும் மேன்மையானது. ஏனெனில் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. தேவனுடைய பிரமாணத்தினால் மனுஷருக்கு நன்மை உண்டாகும். பல காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய பிரமாணம் நமக்கு உதவியாய் இருக்கும். பாவம் இன்னது என்று தேவனுடைய நியாய பிரமாணத்தினால் நாம் அறிந்து கொள்கிறோம். மெய்யான கிருபை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரமாணத்தின் ஆவிக்குரிய தன்மை வெளிப்படும். ஆவிக்குரிய ஞானத்தை நாம் அறிந்து கொள்கிற சிலாக்கியம் நமக்கு கிடைக்கும். நியாய பிரமாணம் நமக்கு அறிவை தருகிறது. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். நேராக இருப்பதுதான் வளைவாக இருப்பதை கண்டுபிடிக்கும். ஒன்று வளைவாக இருக்கிறது என்பதை
நேராக இருப்பதோடு ஒப்பிட்டு பார்த்துதான் வளைவை அறிந்து கொள்கிறோம். இதுபோலத்தான் பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே நாம் அறிந்து கொள்கிறோம். நியாயப்பிரமாணத்தினாலே பாவத்தை பற்றிய அறிவு நமக்கு உண்டாயிற்று. பாவம் இன்னதென்று தெரிந்தால்தான் நம்முடைய பாவத்திற்கு நம்மால் மனம் வருந்தவும் மனம் திருந்தவும் முடியும். நம்முடைய இருதயங்களையும் ஜீவியத்தையும் நியாயப்பிரமாணத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மிடத்தில் உள்ள பாவமான கிரியைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பாவ இச்சைகளை பற்றிய அறிவும் நமக்கு நியாயப்பிரமாணத்தினாலேயே உண்டாயிற்று. பாவ இச்சை என்பது நமக்குள் வாசம் செய்கிற பாவத்தை குறிக்கும் வார்த்தையாகும். இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் இந்த கட்டளையின் ஆவிக்குரிய கருத்தையும் ஆவிக்குரிய பொருளையும் விவரிக்கிறது. இந்த கட்டளையின் மூலமாக இச்சை பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இது மிகப்பெரிய பாவம் என்னும் அறிவு நியாயப்பிரமாணத்தினாலேயே நமக்குள் உண்டாயிற்று. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆகையினால் இச்சை பாவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லவில்லை என்றால் இச்சை பாவம் என்பதை நாம் அறியாமலேயே இருப்போம். நமக்குள் இருக்கும் பாவத்தை நியாயப்பிரமாணத்தினால் அறிந்து கொள்வதை விட பரிசுத்த ஆவியினாலே தெளிவாக அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். மனுஷன் தன் பாவத்தை காண முடியாதவாறு ஆவிக்குரிய குருடனாக இருக்கிறான். மனுஷனுடைய சுபாவத்தினால் அவனுக்குள் இருக்கும் பாவத்தை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நியாயப்பிரமாணமானது ஒரு உபாத்தியை போல் இருக்கிறது. பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறது. நியாயப்பிரமாணத்தினால் பாவம் நமக்கு பாவம் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே பாவத்தை அறிந்து கொள்கிறோம். ஒரு பாவம் எப்படிப்பட்டது என்று அதன் மெய்யான சுபாவத்தை நியாயப்பிரமாணத்தினாலேயே அறிந்து கொள்கிறோம். நியாயப்பிரமாணமானது பாவத்தை மிகுந்த பாவமுள்ளதாக்குகிறது, பாவத்தை அதிகரிக்கச் செய்கிறது. நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல, நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்துகிறது. அதுபோலவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்கிறோம். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்கும். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. பவுல் தன்னிடத்தில் சகலவித இச்சைகளும் இருப்பதாக சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, அது பரிசுத்தம் உள்ளது, நீதியும் நன்மையுமாய் இருக்கிறது. ஆனாலும் பாவமானது நியாயப்பிரமாணத்தினாலே சகலவித இச்சைகளையும் தன்னிடத்தில் நடப்பித்ததாக பவுல் சொல்லுகிறார். மனுஷருக்குள் பாவம் வாசம் பண்ணுகிறது. நமக்குள் சகலவிதமான இச்சைகளும் நம்மிடத்தில் உள்ள பாவத்தினால் உண்டாகிறது. நியாயப்பிரமாணத்தினாலேயே இந்த இச்சைகள் உண்டாகிறதற்கு சமயம் உண்டாயிற்று. மனுஷனுடைய பாவ சுபாவம் நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் இவ்வளவு பெரியதாக வளர்ந்திருக்காது. ஆதாம் தடை பண்ணப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தார். ஆதாமின் பாவத்தினால் அவருடைய சந்ததியில் வந்திருக்கிற மனுஷர் எல்லோரும் தடை பண்ணப்பட்டிருக்கிற வழிகளில் மீறி நடக்கிறோம். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கும். குளிரில் பாம்பு உறைந்து போய் செயல்படாமல் இருக்கும். இதன் மீது நியாயப்பிரமாணமாகிய உஷ்ணம் பட்டவுடன் அது அனல் உரைத்து விஷத்தை கக்கும். பாவமும் இந்த பாம்பை போலவே இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாத போது பாவம் செத்தது போல் இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்தபோதோ பாவம் அதனால் உயிர் பெற்று இருக்கிறது. சகலவித இச்சைகளையும் மனுஷருக்குள் நடப்பிக்கிறது. பவுல் இந்த வசனத்தில் பாவத்தை சுயமாக கிரியை நடப்பிக்கும் ஓர் ஆவியாக வர்ணிக்கிறார். அது ஒரு காலத்தில் பவுலை ஆளுகை செய்தது. அவருடைய உள்ளத்தில் பாவமான இச்சைகளை உண்டாக்கிற்று. பவுலின் ஜீவியத்தை பாவம் ஆளுகை செய்தது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவாறு பாவம் அவரை தடை பண்ணிற்று. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக பாவம் இந்த அளவிற்கு ஆற்றலோடு கிரியை நடப்பிக்கவில்லை. நியாயப்பிரமாணம் வந்தவுடன் அது சில காரியங்கள் தவறு என்று அறிவித்ததினால் அவையெல்லாம் பாவமாயிற்று. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நமது ஜீவனுக்குள் பாவம் வந்தது. பவுல் பாவத்தின் இச்சைகளினால் நியாயப்பிரமாணத்தை மீறினார்.
பாவத்தின் தண்டனையை பவுல் அனுபவிக்க வேண்டும். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். முன்னே தான் ஜீவன் உள்ளவனாய் இருந்ததாக பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார். தன்னையே தாழ்த்தி பேசுகிறார். தான் நல்ல நிலைமையில் பாதுகாப்பாக இருந்ததாக சொல்லுகிறார். அவருடைய நல்ல நிலைமையை குறித்து பவுலுக்கு நிச்சயம் இருந்தது. முன்னே அவர் பரிசேயராய் இருந்தார். அப்போது அவரிடத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை. பவுல் இந்த வாக்கியத்தை எழுதும்போது முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். பவுல் ஒரு பரிசேயன். கமாலியேலின் பாதவடியில் நியாயப்பிரமாணத்தை கற்றவர், வேத பண்டிதர், நியாயப்பிரமாணத்தை நேர்மையாக கடைபிடித்து வந்தவர். ஆனாலும் பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது அப்போது தான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்ததாக சொல்லுகிறார். பவுலுக்கு நியாயப்பிரமாணத்தின் எழுத்து இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்ளாதவராக இருந்தார். நியாயப்பிரமாணம் அவருடைய கரத்தில் இருந்தது, அவருடைய தலையில் இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் அர்த்தம் அவருடைய இருதயத்தில் இல்லை. நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் உயிர் கொண்டது என்று பவுல் சொல்லுகிறார். ஓர் அறையில் தூசிகள் நிறைந்திருக்கும் போது இருட்டில் தூசி நமது கண்களுக்கு தெரியாது. அந்த அறைக்குள் சூரிய வெளிச்சம் படும்போதோ அந்த தூசிகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு நன்றாக தெரியும். நியாயப்பிரமாணம் இல்லாத போது தன்னிடத்தில் உள்ள பாவத்தை பவுல் காணாதவராக இருந்தார். நியாயப்பிரமாணம் பவுலுக்கு வந்தபோதோ இதுவரையிலும் தன்னிடத்தில் அவர் பார்க்காத பாவங்களையெல்லாம் இப்போது பார்க்கிறார். நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பாவத்தினால் மரணம் உண்டாயிற்று. இதை சொல்லும்போது கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன் என்று பவுல் எழுதுகிறார். தான் பாவத்தில் இருப்பதை பவுல் நியாயப்பிரமாணத்தினால் அறிந்து கொள்கிறார். தன்னுடைய பாவமான ஜீவியத்தை பவுல் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக காண்கிறார். தன்னிடத்தில் பாவம் உயிர் கொண்டபடியினால் தனக்கு பாவத்தினால் மரணம் உண்டாயிருப்பதையும் காண்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்தை ஒரு விளக்கை போலவும் வெளிச்சத்தை போலவும் பயன்படுத்த வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பாதையில் நாம் நடப்பதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும். பாவமானது என்னை வஞ்சித்தது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையினால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. பாவம் தன்னை வஞ்சித்ததாக பவுல் எழுதுகிறார். பாவம் எப்போதுமே வஞ்சனை உடையது. பாவத்தின் வஞ்சனை மிகவும் உக்கிரமமாக இருக்கும். அது நம்முடைய ஆத்துமாவை கொன்று போடும். நியாயப்பிரமாணம் நன்மையானதை கொண்டு தனக்கு மரணத்தை உண்டாக்கிற்று என்று பவுல் எழுதுகிறார். நன்மையானது பவுலுக்கு மரணமாகவில்லை, பாவமே அவருக்கு மரணமாயிற்று. பாவமானது நியாயப்பிரமாணத்தினாலே மிகுந்த பாவமுள்ளதாயிற்று. இதனால் ஜீவனுக்கு ஏதுவான நியாயப்பிரமாணம் பவுலுக்கு மரணத்துக்கு ஏதுவாயிற்று. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. உபதேசம் ஒன்றுதான், அது சிலுவையை பற்றியது. ஆனால் இந்த உபதேசம் வெவ்வேறு விதமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. சுவிசேஷத்தின் சத்தியம் சிலருக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவனை தருகிறது, வேறு சிலருக்கோ மரணத்துக்கு ஏதுவான மரணத்தை தருகிறது. சூரிய வெளிச்சம் ஒன்றுதான், இதனால் ஜீவராசிகள் எல்லாம் உயிர் பெறுகிறது. மலர்கள் பூத்து நறுமணம் வீசுகிறது. இதே சூரிய ஒளி அசுத்தத்தின் மீதும் செத்த மிருகங்களின் மீதும் படும்போது துர்நாற்றம் வீசுகிறது. நியாயப்பிரமாணம் நமக்கு ஜீவனுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும்.
அது நமக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கக்கூடாது என்றால், தேவனுடைய பிரமாணத்தின் அதிகாரத்திற்கு நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். நியாய பிரமாணம் நமக்கு கர்த்தராக இருக்கக்கூடாது. நியாய பிரமாணத்தை நமக்கு கொடுத்த தேவனே நம்முடைய கர்த்தராக இருக்க வேண்டும். நியாய பிரமாணம் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். அதே வேளையில் பாவம் தன்னை நியாய பிரமாணத்தினால் வஞ்சித்து கொன்று போட்டதாகவும் கூறுகிறார். ஆகையினால் யூதர்கள் பவுலிடம், நன்மையானது உனக்கு மரணம் ஆயிற்றோ என்று கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு பவுல், அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று என்று பதில் கூறுகிறார். நியாய பிரமாணம் பவுலை கொல்லவில்லை. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவாறு பாவம் அவரை தடை பண்ணிற்று. இதனால் பாவம் நியாய பிரமாணத்தினால் தன்னை கொன்றதாக பவுல் கூறுகிறார்.